வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இது ஒரு சாதாரண நிகழ்வு என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். பிரபஞ்சத்தில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. உங்கள் விரல்கள் இந்த வீடியோவை தொட்டு உங்கள் கண்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறது என்றால் இது பிரபஞ்சத்தின் அதிசயம் என்றுதான் நான் சொல்வேன். கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த பெருங்கடலில் இன்றும் உங்களுக்கான செய்தி உங்களை தேடி வந்து இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அனுப்பிய இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்துள்ளது. இன்று கேள்விகளுக்கு பிரபஞ்சம் நேரடியாக பதில் அளிக்க தொடங்கியுள்ளது. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் உணர்வுகளுக்கு ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த மாற்றம் தொடங்குவதற்கு இன்றுதான் சரியான நாளாக இருக்கும். ஒரு சாதாரண மொபைல் போன் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அதில் தவறில்லை. ஆனால் பல குழப்பங்கள், மனதில் கவலை இவை அனைத்தையும் நீக்க இந்த வீடியோ உங்களுக்கு பெரும்பாலாக உதவி செய்யும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். இன்று நீங்கள் பல நாட்களாக உங்கள் மனதிற்குள் பல கேள்விகளை கேட்டு இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த கேள்விக்கான பதில் இன்று உங்களுக்கு பிரபஞ்சம் நேரடியாக பதிலளிக்கும் என்று முழுமையாக நம்பி இந்த வீடியோவை பார்க்க தொடங்குங்கள். உங்கள் மனதில் பெரிய மாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். சாதாரணமாக உங்கள் போனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருந்திருப்பீர்கள். தெரியாமல் ஒருவரை தொடர்பு கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்கள் ஆத்மா இந்த இடத்தில் சரியாக வந்து நின்றிருக்கிறது. எத்தனையோ முறை உங்களுக்கு சலிப்பை தரும் விஷயங்களை நீங்கள் கடந்து சென்றிருப்பீர்கள். ஆனால் உள்ளே நுழையும் பொழுது ஒரு இணை புரியாத ஈர்ப்பு உங்களை இணைக்கத் தொடங்கும். போட்டியிடுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயத்திற்கான திரைக்கோள் உங்களுக்குள் மறைந்து இருக்கிறது. தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட கிளிக் செய்யாமல் முழுமையாக கேளுங்கள். உங்களின் பல நாள் காத்திருப்பிற்கு இன்று இந்த வீடியோ மூலம் ஒரு நல்ல வாசல் கதவு திறந்தால் வாய்ப்புகள் மனிதருக்கு எவ்வாறு உருவாகும் என்பதையும், அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற உங்கள் கையில் உள்ள சாவியை வைத்து நீங்கள் அதிர்ஷ்டத்தை திறக்கப் போகிறீர்கள் என்பதையும் பார்ப்போம். இந்த செய்தியை முழுமையாக உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பொறுமை உங்களிடம் இருந்தால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு புதிய பரிமாணத்தில் இன்று உங்களை வந்து அடையும். மனநிலை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். எதிலும் ஒரு முழுமையான ஈடுபாட்டுடன் இருந்தால் அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை வந்து அடைய செய்யும். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற உணர்ச்சி உள்வாங்கினால் அதுவே உங்கள் மனக்கதவை திறப்பதற்கான சாவியாக இருக்கும். ஒரு விசித்திரமான போராட்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். பழைய பழக்க வழக்கங்கள், பழைய மனிதர்களின் முகம் என உங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் ஒரு புதிய மனிதனாக இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்படையுங்கள். உங்களுக்குள் ஒரு பெரும் மௌனம் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. பல நேரங்களில் நான் என்ன செய்கிறேன் என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நோக்கம் என்ன என்ற கேள்வி உங்கள் மனதை அரித்து கொண்டே இருக்கிறதா? உங்கள் கனவுகளுக்குள் நீங்கள் வாழ்வது நிஜமா? வாழ்க்கைக்கு இடையே உள்ள இடைவெளி உங்களை மூச்சு திணற வைக்கிறதா? எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியவில்லையா? ஏனெனில் நமக்குள் மட்டும் இருக்கும் தன்னம்பிக்கையை இழந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி அடைய முடியும்? ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய கண்டிப்பாக நம் விடாமுயற்சியை கைவிட
விடாமல் கண்டிப்பாக முயற்சியை பெரிய அளவில் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இதை நினைத்து நீங்கள் பல இரவுகள் மனதுக்குள்ளே புழுங்கி இருக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமில்லாமல் யாரையும் காத்திருக்க வைப்பதில்லை. உங்களை தொடர்ச்சியாக பல சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கும் வாழ்க்கை பரீட்சையாக கூட இருக்கும். ஒரு விதமான வெற்றி உணர்வுகளை உங்களை சமீப காலத்தில் பின்னடைய செய்திருக்கலாம். கூட்டத்திற்கு நடுவில் இருந்தாலும் நீங்கள் தனித்து விடப்பட்டதைப் போல உணர்வீர்கள். உங்கள் எண்ணங்களே, உங்கள் வழிகளே, உங்கள் ஆழமான உணர்வுகளையும் புரிந்து கொள்ள உங்களைச் சுற்றியுள்ள ஒருவரும் இல்லை என்ற தனிமை உங்களை வாட்டுகிறது. ஆனால் அந்த தனிமைதான் உங்களை பிரபஞ்சத்திடம் இணைத்து உங்களின் வாழ்க்கை ரகசியத்தை வெற்றியடையச் செய்ய உதவும் என்பதை நீங்கள் உணருங்கள். காலமாக உங்களுக்கு சில விமர்சனங்கள் அனுப்பும் இந்த பிரபஞ்சம் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது சற்றென்று ஒரு சின்ன விஷயத்திற்காக கோபத்தை அடைந்தால் அந்த கோபத்திலிருந்து விடுபடுவது எவ்வாறு என்று பழகிக் கொள்ளுங்கள். யாரோ உங்கள் அருகில் நிற்பது போல உங்கள் உணர்வு நொடி பொழுதிலும் தோன்றி மறைந்திருக்கலாம். இதெல்லாம் வெறும் பிரமை அல்ல. இன்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள், ஆனால் பிரமை அல்ல. உங்கள் உடம்பாலும் மனதாலும் ஒரு புதிய அதிசயங்கள் நம் வாழ்வில் நடக்கப் போகிறது என்று மனதார நம்புங்கள். இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்களை கைவிடுவதில்லை. மனிதர்களை பார்க்கும் பொழுது இவர் எவ்வாறு இவ்வளவு மாற்றத்துடன் இருக்கிறான் என்று எண்ணும் வகையில் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் உங்களை வெகுவாக கவர்ந்த விஷயங்களை எல்லாம் அவ்வப்போது அர்த்தமற்றதாக தோன்றுகின்றன. அது உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வின் மிக முக்கியமான கண்ணோட்டம். இரவில் திடீரென ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் தூக்கம் கலைகிறதா? குறிப்பாக அதிகாலை நேரத்தில் எந்த சத்தமும் இல்லாமல் நீங்களே விழித்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த நேரத்தில் உங்கள் மனம் மிகவும் தெளிவாக இருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அது உங்கள் ஆத்மா பிரபஞ்சத்தில் இருந்த செய்தியை பதிவேற்கிறது. அந்த அமைதியான தருணத்தில் உங்கள் எதிர்காலத்தில் வரைபடம் உங்களுக்கு மென்மையாக வரையப்படுகிறது என்று இந்த பிரபஞ்சம் உங்களிடம் உணர்த்துகிறது. ஒன்றை தீவிரமாக தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த தேடல் உங்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு செய்யும். உங்கள் கேள்விக்கான பதில் உங்களைச் சுற்றியுள்ளே மிதந்து கொண்டிருக்கும். ஆனால் அது அன்றாட வாழ்க்கையில் இரைச்சலாக கூட உங்கள் வாழ்வில் இருக்கும். அவ்வப்போது அந்த இரைச்சலை மீறி அந்த செய்தி உங்கள் செவிகளை எட்டும் நேரம் வந்துவிட்டது. இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் முழுமையாக இணைந்து இருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்ய இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். உங்கள் மனதை முழுமையாக திறந்து வைத்து பிரபஞ்சத்திடம் மனதார பேசுங்கள். ஆற்றல் பரிமாணம் செய்யுங்கள். உங்கள் சமநிலை இந்த செயலின் மூலம் பிரபஞ்சத்திற்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் தயார் என்பதை உணர்த்தும் ஒரு சிறிய ஆற்றலை பரிமாணம் செய்து கொள்ளுங்கள். உங்களால் உணர முடியும் என்று முழுமையாக நம்புங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான கதவுகள் திறக்கப்படும் போது அதிலிருந்து வரும் ஆற்றல் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்கி கொடுக்கும். உங்கள் விதியை மாற்றும் அரிய தருணம் வந்துவிட்டது. இது சாதாரணமான வார்த்தை அல்ல. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்த எண்ணற்ற கசப்பான அனுபவங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் இவையெல்லாம் முடிந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வரப்போகிறது. நீங்கள் அனுபவித்த வலிகளையும் சோதனைகளையும் இன்றுடன் பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். மாபெரும் கணக்கிடும் நாள் இது. சாதாரணமான அதிர்ஷ்டமான நாள் அல்ல. அதிர்ஷ்டம் என்பது தற்காலிகமானது. ஆனால் இன்று உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் இந்த மாற்றம் உங்கள் எதிர்காலத்தின் ஆணிவேராகவும் அமையலாம். மாற்றம் உங்கள் கர்ம வினைகளில் 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. நாம் எவ்வாறு மனதாக பிரபஞ்சத்திடம் நன்றி கூடி நம்மை முழுமையாக பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கிறோமோ அப்பொழுது பிரபஞ்சம் நமக்கான கதவை திறக்க வழி வகிக்கிறது.
ஒரு புதிய வாய்ப்புக்காக இருக்கலாம், உங்கள் எதிர்பார்த்த ஒரு நபராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கலாம். ஆனால் அது உங்களை வந்து அடைய உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாதையில் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பரீட்சையை மறைத்து வைத்திருக்கிறது. பிரபஞ்சம் ஒருபோதும் மனிதர்களின் மொழியில் பேசுவதில்லை. அது எப்போதும் குறியீடு மூலமாகவே மனிதர்களிடம் பேசுகிறது. மாற்றும் அறிகுறிகள் மூலமாக தன்னிடம் உள்ள இரகசியத்தை வெளிப்படுத்தும். இன்று உங்கள் வாழ்வில் நிகழும் இந்த மாபெரும் மாற்றத்தை உறுதிப்படுத்தும் விதமாக பிரபஞ்சம் ஒரு அர்த்தமுள்ள அறிகுறியை உங்களுக்கு காட்டப் போகிறது. அது அன்றாட வாழ்வில் சாதாரணமாக கடந்து செல்லும் ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதற்குள் உங்களுக்குள் உள்ள மொத்த எதிர்காலத்தையும் அடக்கி இருக்கிறீர்கள். அந்த மொத்த எதிர்காலத்தையும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஒப்படைத்து பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும். உணர்ச்சி பூர்வமாகவும் உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய அரிய வாய்ப்பை நீங்கள் நிரந்தரமாக இழக்க நேரிடும். இந்த காஸ்மிக் கதவுகள் மிகவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே திறந்திருக்கும். அந்த நேரத்திற்குள் நீங்கள் விழிப்புணர்வை அடைந்து உங்கள் இரு கண்களை மூடி பிரபஞ்சத்திடம் மனதார, இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவி செய்திடும், இந்த பிரபஞ்சம் எனக்கு எந்நாளும் என்னை கைவிடாது என்று மனதார பேசுங்கள். இந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு பெரிய சத்தத்துடன் வராது. மிகவும் அமைதியாக உன் கண் முன்னே ஒரு மெல்லிய தென்றல் போலே வந்து செல்லும். உங்களில் அர்த்தமுள்ள அறிவுக்கு இது சான்றாக அமையும். ஆனால் உங்கள் மனதின் ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய அலைவரிசையாக ஏற்படுத்தும். அதை பார்க்கும் அந்த நொடி உங்கள் இதய துடிப்பு ஒரு நொடி நின்றது போலே தோன்றும். மெய் சிலிர்க்கும். உங்கள் உணர்வுகள் அதை பார்த்து இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி என்று நீங்கள் கூறுவது போல் நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மூளை அதை நம்ப மறுத்து வேறு ஏதோ வேளையில் உங்களை திசை திருப்ப முயலும். அந்த போராட்டத்தில்தான் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஒன்றை அறிகுறியை நீங்கள் அடையாமல் கைவிட்டு விட்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் கஷ்டத்தில் இருந்து மீள முடியாமல் தவிப்பீர்கள். வாழ்க்கையில் அடுத்த 20 வருடங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மனதார நீங்கள் நினைத்து பிரபஞ்சத்திடம் என் வாழ்க்கை மாறிவிடும், நான் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவேன் என்று மனதார கூடுங்கள். போராடக்கூடிய அந்த இரகசிய அறிகுறி என்ன? அது என்ன? அந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் உங்கள் கண்முன்னே தோன்றும்? அதை எப்படி சரியாக அடையாளம் காண்பது? அதை நீங்கள் பார்த்த மறுகணமே நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் என்ன தெரியுமா? நீங்கள் இதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த அறிகுறி உங்கள் வீட்டு வாசலிலோ அல்லது நீங்கள் தினமும் பயணிக்கும் பாதையிலோ வெகு சாதாரணமாக வந்து கொண்டிருக்கலாம். அது ஒரு பறவையின் வடிவில் இருக்கலாம். எதிர்பாராமல் உங்கள் காதில் விழும் ஒரு புதிய வார்த்தைகளாகவும் இருக்கலாம். அல்லது நீங்கள் கடந்து செல்லும் சுவற்றில் எழுதப்பட்ட ஒரு சிறு வாக்கியமாக கூட இருக்கலாம். அந்த ஒற்றை நிகழ்வு நடக்கும்போது உங்களைச் சுற்றியுள்ள காலமும் நேரமும் ஒரு நிமிடம் உணர்ந்து போனது போன்ற ஒரு மாயமான உணர்வு உங்களுக்குள் எழும். ஆட்கொள்ளும் அந்த நொடியில் உங்களை அறியாமல் உங்கள் கண்களில் ஒரு விதமான ஈரக்கசிவு வரும். அடிவயிற்றில் ஒரு சிறிய பதற்றமை உணர முடியும். எத்தனை முறை இந்த பாதையை நீங்கள் கடந்திருப்பீர்கள், அதே மனிதர்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்று ஏன் இந்த மாற்றம்? ஒரு சாதாரண விஷயத்தில் ஒரு சாதாரண அத்தியாய ஒளிகள் வீசுவதை உங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணுக்காக மட்டும் பிரபஞ்சம் பேசுவதில்லை. வடிவ காட்சிகளாகவும் வெறும் அழகிய உருவமாகவும் இந்த பிரபஞ்சம் உங்களிடம் பேசுகிறது. தோன்றும் இந்த மாதத்தில் நீங்கள் எதை இழந்து விட்டீர்கள் என்று நினைத்து பல இரவுகள் தூங்காமல் தவித்தீர்களோ அதற்கான விடை உங்களுக்கு இனி கிடைக்கவே கிடைக்காது என்று நீங்கள் உங்கள் மூளைக்குள் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். உங்களை அடக்கி போடாதீர்கள். அதற்கான பதில் இப்போது அது வேறு வடிவத்தில் உருமாறி உங்களை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. இருள் சூழ்ந்த ஒரு சுரங்க பாதையின் முடிவில் தெரியும் அந்த முதல் சிறு ஒளி பல அறிகுறியே உங்கள் வாழ்க்கையில் புதிய விடியலாகவும் உங்களை அமையலாம். ஆசீர்வதிக்கட்டும். திடீரென உங்களை தேடி வந்து பேசுவார்கள்.
உங்களிடம் எந்த காரணமில்லாமல் கோபப்பட்டவர்கள் இப்போது ஒருவிதமான அமைதியோடு உங்களை அன்பாக பார்ப்பார்கள். ஆற்றல் தளம் உயரும்போது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உங்கள் முன்னால் வந்து நிற்பார்கள். அவர்கள் தானாகவே உங்கள் பாதையிலிருந்து விலகிச் சென்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை அன்புடன் பார்ப்பார்கள். அறிமுகம் இல்லாத மனிதர்கள் முழுமையாக உங்களுக்கு சில எதிர்பாராத உதவிகளை கிடைக்க உதவி செய்வார்கள். கடையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அருகில் உள்ளவர் பேசும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கலாம். தற்செயல்கள் நீங்கள் திறக்கும் ஒரு புத்தகத்தின் பக்கம் உங்கள் பல வருட கேள்விக்கு பதிலாக இருக்கலாம். இவையெல்லாம் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. பிரபஞ்சம் உங்கள் மனதில் முழுமையான தன்னம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் முழுமையாக நம்புங்கள். உங்கள் மனதிற்குள் பல வருடமாக ஓடிக்கொண்டிருந்த அந்த முடிவில்லாத இரைச்சல் சவுண்டுக்கு இன்றுடன் முடிவு கொடுங்கள். வழிவிட்டு தூங்கும் தேவையில்லாத பயத்துக்கும் எதிர்காலத்தை பற்றிய வீணான கற்பனைகளை இன்றுடன் விட்டுவிடுங்கள். தொடங்கும் என்று இது என் வாழ்க்கையில் பெரிய அத்தியாயத்தை உருவாக்கி கொடுக்கும் என்று முழுமையாக நீங்கள் நம்புங்கள். சூழலில் சிக்கித் தவித்த இலை ஒன்று மெல்ல மெல்ல சூழலில் இருந்து தப்பித்து ஒரு அமைதியான நீரோட்டத்திற்கு மாறுவது போல உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் ஒரு சீரான பாதையில் நுழையப் போகிறது. நீங்கள் இப்போது காலம் அனுபவித்த வலி தவிர்த்து ஏமாற்றங்களையும் விடுத்து நல்ல வாழ்க்கையை அடையப் போகிறீர்கள் என்று முழுமையாக நம்புங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணரும் தருணம் இது. அந்த தருணத்திற்காகத்தான் பிரபஞ்சம் உங்களை இவ்வளவு கஷ்டப்பாதையில் ஓடவிட்டு பார்த்து கொண்டிருந்தது என்று நினைத்து அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட பழகிக் கொள்ளுங்கள். ஏதோ வானத்திலிருந்து குதித்து வரும் ஒன்றல்ல அது உங்கள் நிழலைப் போல பயணித்து அதே இந்த தேதியில் உங்களுடன் முழுமையாக இணைந்து காத்திருக்கிறது. காலத்தின் சக்கரங்கள் உங்களுக்கு சாதகமாக சுழலத் தொடங்கியுள்ளன. நேர்மறை உங்களை தடுத்து நிறுத்தி அந்த காற்று இன்று உங்களை முன்னோக்கித் தள்ளுகின்றது. உங்கள் நெஞ்சுக்குள் எழும் அந்த உணர்வு பூர்வமான குரலை இனிமேலாவது உணர்ந்து கேளுங்கள். அது உங்களை முழுமையாக ஆசீர்வதிக்கும். இது ஒரு மெல்லிய கிசுகிசுப்பாக இருந்தாலும் அதில்தான் உங்களை வழிநடத்தும் மாபெரும் வரைபடம் ஒளிந்து இருக்கிறது. நீங்கள் சில விஷயங்களை செய்ய நினைக்கும்போது உங்கள் மனம் திடீரென்று தயங்காமல் உடனே நின்று விடும். அதேபோல ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி உங்கள் மனம் ஈர்க்கப்பட்டால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசிக்காமல் அந்த திசையில் நடக்கத் தொடங்குங்கள். உங்கள் ஆன்மாவுக்கு தெரியும் எந்த பாதையில் உங்களை நீங்கள் வெற்றி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று. பழைய நினைவுகளை சுமந்து கொண்டு புதிய பயணத்தை தொடராதீர்கள். உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை எண்ணி வருந்தாதீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்களையும் கேலி செய்தவர்களையும் என்றும் உங்கள் மனதில் வைத்து அவர்களை நினைத்து புண்படாதீர்கள். நீங்கள் வருந்தும் ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைக்கும் அந்த அரிய வாய்ப்பை பின்னோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கும் என்று அர்த்தம். உங்களைச் சுற்றியுள்ள சுமைகளை இறக்கி வைத்தால் மட்டுமே நீங்கள் இன்னும் உயரமாக பறக்க முடியும். சில நேரங்களில் உங்கள் உடலில் சில விசித்திரமான மாற்றங்களை நீங்கள் உணர நேர்ந்திடும். இந்த காரணம் இல்லாமல் உங்கள் உள்ளங்கள் லேசாகவும் சூடாகுவதோ அல்லது வெளிப்படையில் மெல்லிய துடிப்பை நீங்கள் கவனித்திருக்கலாம். இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் உடலோடு ஊடுருவும் உங்களின் உள்மன சக்தியாகும். வெளிப்படையாக உங்களைச் சுற்றி உள்ள கலந்த புலன் எப்போது பல மடங்கு வலிமையாக மாறுகிறது. இதுவரை நீங்கள் கவனமாக மட்டுமே இருந்திருக்கும் பல விஷயங்கள் இனி மெல்ல மெல்ல நிஜமாக உருமாறத் தொடங்கும். நீங்கள் ஆழமாக விரும்பிய ஒன்று எந்த சிரமமும் இல்லாமல் மிக எளிய வகையில் உங்களை வந்து சேரும். இது சத்திய வார்த்தை. நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்து செயல்பட்டால்
உங்கள் வாழ்க்கை பாதையில் இருந்த முள்ளுகள் அனைத்தும் மென்மையான மலர்களாக மாறும் தருணம் இது. உங்களுக்குள் எழும் இந்த ஒரு புதிய நம்பிக்கை வெறும் தற்காலிகமான உணர்வல்ல. அது உங்களின் ஒரு புதிய விதியின் பயணமாக இருக்கும். நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் உங்களை ஒரு மாபெரும் இலக்கை அடைய உங்களுக்கு உதவி செய்யும். சுற்றி இருந்த அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள். பெரிய தொடக்கத்தில் இருந்து எத்தனை முறை நீங்கள் தோல்வி அடைந்தாலும் அதில் நீங்கள் பெரிய வெற்றியை அடைய முடியும். தோல்வியே வெற்றியின் முதல் படி. ஆனால் இந்த மாபெரும் மாற்றத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் சில மிக முக்கியமான விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் இந்த வேளையில் மீண்டும் உங்கள் பழைய பழக்க வழக்கங்களையும் உங்களை சிறுமைப்படுத்தி பேசும் மனிதர்களிடமிருந்து விலகிச் செல்லுங்கள். ஒரு புதிய பாதையில் நடக்கும்போது தேவையில்லாதவர்களையும் தேவையில்லாத சந்தேகங்களையும் அவசர முடிவையும் எடுக்கக்கூடாது. உங்கள் மனம் அமைதியை பாதிக்கும் அந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்திலேயே உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள். உங்களுக்குள் இப்படிப்பட்ட ஆற்றல் மாற்றங்கள் ரகசியங்கள் புனிதமாகவும் பாதுகாக்கப்படும். எல்லாவற்றையும் எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சில ரகசியங்கள் மென்மையாக இருக்கும் பொழுது அதிகமாக விமர்சிக்கப்படுகின்றன. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மெல்லிய அதிசயங்களே உங்களின் புதிய சிந்தனைகளையும் முழுமையாக நம்புங்கள். பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலம் நீங்கள் கடந்து வந்த அத்தனை துரோகத்திற்கும் பதில் கொடுக்கும். அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் இப்போது முழுமையான அர்த்தம் கிடைத்துவிட்டது. ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை என்று நீங்கள் கதறிய நிலை மாறப்போகிறது. உங்களை இந்த மாபெரும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வலியும் வீண் போவதில்லை. இவை அனைத்தும் உங்களை ஒரு பேராற்றல் சக்தியாக உருவாக்கக் கூடிய ரகசியம் என்பதை நீங்கள் மறவாதீர்கள். உங்கள் கடந்த காலம் ஒரு முடிவல்ல. அது உங்களின் பெரிய மாற்றத்திற்கான வழி. தொடக்கத்திற்கான ஒரு சிறிய முகவரியை மட்டுமே இன்று உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. ஒரு சாதாரண நிகழ்வல்ல. இது காலத்தின் கணக்காக மாற்றியமைக்கும் ஒரு அபூர்வமான திருப்புமுனை. உங்களுக்குள் இருக்கும் இந்த உன்னதமான சக்தியை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டால் இந்த உலகில் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. உங்களின் புதிய விதிகளை நீங்களே மாற்றி எழுதுங்கள். உங்கள் கையால் எழுதப்படும் அந்த பொன்னான எழுத்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் எதற்கும் பயமின்றி நீங்கள் வாழத் தொடங்குங்கள். மாபெரும் அங்கீகாரம் உங்களுக்குள் நீங்களே எழுப்பும் நம்பிக்கையில் இருந்துதான் இருக்கிறது. அந்த உன்னதமான அமைதியும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வெற்றியடைய செய்யும். ஒரு புதிய புன்னகையுடன் கம்பீரத்துடன் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். வெற்றி என்பது உங்களுடன் பயணிக்கும் இந்த ஆழமான ஆன்மீக பயணம் உங்களுக்குள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அழகான என் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது போன்ற உன்னதமான பிரபஞ்ச வழிபாட்டுக்களை தொடர்ந்து பெறுவதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறவாதீர்கள். மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன்.